இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு அறிமுகமான அவர் ஆரம்ப காலங்களில் தடுமாறினாலும் அப்போதைய கேப்டன் தோனியின் அபிமான வீரராக ஆதரவு பெற்றார். அந்த ஆதரவை சரியாக பயன்படுத்திய விராட் கோலி நாளடைவில் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இடத்தை நிரப்பும் அளவுக்கு பேட்டிங் துறையின் முதுகெலும்பாக உருவெடுத்தார். குறிப்பாக 2013 கோப்பின் உலகின் அனைத்து வகையான மைதானங்களிலும் சூழ்நிலைகளிலும் அசத்திய விராட் கோலி தொடர்ச்சியாக பெரிய ரன்கள் குவித்து இந்தியாவின் வெற்றிகளில் பங்காற்றினார். அதை பார்த்த தோனி 2014இல் கேப்டன்ஷிப் பொறுப்பை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து கேப்டனாக பொறுப்பேற்ற விராட் கோலி இந்திய அணியை முழுமையாக மாற்றினார். அவரது தலைமையில் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிய இந்தியா 2016, 2021 வரை தொடர்ந்து உலகின் நம்பர் 1 ஐசிசி டெஸ்ட் அணியாக முன்னேறி வெற்றிகளை குவித்தது. குறிப்பாக ஆஸ்திரேலிய மண்ணில் 2018இன் கீழ் 19 பார்டர் கவாஸ்கர் கோப்பையை வென்ற இந்தியா சரித்திர சாதனை படைத்தது. அந்த வகையில் மொத்தமாக 68 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்ட விராட் கோலி தலைமையில் இந்தியா 40 வெற்றிகளை குவித்தது. அதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை குவித்த இந்திய மற்றும் ஆசிய கேப்டன் என்ற இரட்டை சாதனையை விராட் கோலி படைத்தார். இருப்பினும் அவரது தலைமையில் இந்தியா ஐசிசி உலகக் கோப்பையை வெல்லத் தவறியதால் விமர்சனங்கள் எழுந்தன. அதனால் 2022இல் கேப்டன்ஷிப் பொறுப்பை ராஜினாமா செய்த விராட் கோலி சாதாரண பேட்ஸ்மேனாக விளையாடி வந்தார். தவறிய வரலாறு. ஆனால் சமீபத்திய வருடங்களாகவே வயது காரணமாக தொடர்ச்சியாக பெரிய ரன்கள் குவிக்க தடுமாறிய அவர் கடந்த நியூசிலாந்து, ஆஸ்திரேலிய தொடர்களில் அசத்தவில்லை. அதிலும் ஆஸ்திரேலியாவில் முதல் போட்டியில் சதத்தை அடித்த அவர் எஞ்சிய போட்டிகளில் அவுட் சைட் ஆப் ஸ்டம்ப் பந்துகளில் தொடர்ந்து அவுட்டானார். மறுபுறம் ரோஹித் சர்மா அவரை விட மிகவும் மோசமாக பேட்டிங் செய்து வந்தார். இதையும் படிங்க. மீண்டும் ஐபிஎல் தொடர் துவங்கினாலும் மிச்சல் ஸ்டார்க் விளையாட மாட்டாராம். காரணம் என்ன? விவரம் இதோ.